எக்ஸ் ஆப்ல உங்களோட அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல் பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா வந்து தெரியும். அப்படி தெரியக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி எப்படி வந்து ஹைட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேணாம், அதை கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதை எப்படி வந்து டெலிட் பண்றது அப்படிங்கறதுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு திருப்பி அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் அப்படின்ற மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி வந்து இருக்கும். இப்போ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ மந்த் அண்ட் டே அப்படின்னு இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பப்ளிக், யுவர் ஃபாலோவர்ஸு, பீப்புள் யூ ஃபாலோ ஈச் அதர், ஒன்லி யூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ யுவர் ஃபாலோவர்ஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பர்த் மந்த் டேட் வந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் யூ ஃபாலோன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பர்த் மந்த் அண்ட் டேட் வந்து தெரியும். அதுக்கப்புறம் யூ ஃபாலோ ஈச் அதர்ன்னு இருக்கும். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பர்த் மந்த் அண்ட் டே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்லி யூ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன்லி யூ அப்படின்றதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதே மாதிரி தான் இயருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி யூ அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து தெரியும். மற்றபடி வேறு யாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்லி யூ செட் பண்ணிட்டு மேலே கண்டினியூ கொடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க ப்ரொஃபைலில் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் மற்ற யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது வந்து ஷோ ஆகாது. உங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். இதுவே இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படின்றத பார்த்துடலாம். அங்கேயே எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்துருங்க. ரிமூவ் கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த ப்ரொஃபைல்லேருந்தே கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஜாயிண்ட் டேட் மட்டும் தான் இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஆப்பில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை எப்படி வந்து ஹைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.